ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி? கால சர்ப தோஷம். கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87, 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டுருக்குறாங்க இந்த கால சர்பதோஷம். சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே
அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும், இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர்மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர்மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதனான புத பகவான் ராசியிலேயே இருக்கிறார். அதுவும் எத்தனை நாள் இருக்கிறார்? 7 நாள் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் எந்த இடத்துக்கு மாறுறாரு? 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள், மிதுனராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார். தனக்காரகனான குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறார். ராசி அதிபதி புதனும் ராசியிலேயே இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அது சூரியனுடைய வீடு, நட்பு இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செய்கின்ற மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய வழக்கு மொழியில் சொல்லியிருக்கிறோம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய வழக்கு மொழி. அத்தனைக்கு இலக்கணமாக இந்த ஆணி மாதத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி சாமி, நான் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு திருமணமே அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு குருவா பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீடான தனுரில் படுகிறது. நீண்ட நாட்களாக குடும்பமயாவதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆணி மாதத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். இதை தவிர ராசிநாதனான புத பகவான் 7 நாள் அங்கே இருந்துக்கிட்டு அவரே 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீண்ட நாட்களாக திருமணம் ஏன் தடையானுச்சு, எதுக்கு தடையானுச்சு அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தோம்னாக்க தனக்காரனான குரு நம்மளுடைய பார்ட்னர் ஸ்தானமான 7ஆம் இடத்தை, அவருடைய வீட்டை உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்குறதுனால கடந்த காலகட்டங்களில் பார்ட்னரோட உள்ள சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பிணக்குகள் அத்தனையுமே மறையக்கூடிய காலகட்டங்கள். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பார்ட்னர் இருந்தாக்க விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணுன்னு நினைக்கிறவன் விட்டு கொடுக்கறது கிடையாது. எங்கே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அப்படின்னாக்க பேச்சின் அடிப்படையில் தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆரம்பமாகும். நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், கருத்து வேற்றுமைகள் வரும்பொழுது தான் பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பிரகஸ்பதியான குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், தனக்காரகனான குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும்
பார்ட்னருக்குள்ளார உண்டான அந்யோன்யம் கூடும். பார்ட்னருக்கு உண்டான அந்யோன்யம் கூடுனுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் மேம்பாடு இருக்குமா, தொழிலில் மேம்பாடு இருக்கும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, இவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். அவரே ராசியில் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முணக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதனால் சொணக்கம் எதனால் முடக்கம்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதனான புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனாலையும் புத ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தாலே புத ஆதித்ய யோகம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய ஞானம் நல்லபடியாக இது பண்ணி புதிய புதிய தொழிலில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். நம்ம இதை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நீண்ட நாட்களாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல காரியமும் நடக்கலை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை பண்ணாலும் பிரச்சனை, அபவாத காரியங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உள்ள தோஷங்கள் விலகுது. அதை தவிர வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க நம்ம 5ஆம் இடம் அப்படின்றது குலதெய்வ ஸ்தானம் அப்படிம்போம். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செல்லணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடசம் வந்துக்கிட்டே இருக்கும், தடை வந்துக்கிட்டே இருக்கும், தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தாமதம் மறந்த அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் குருவுடைய பார்வையான விசேஷ பார்வை 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் குதூகூலம் இருக்குமா, குதூகூலம் இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தே பார்க்குறார். அதில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க. நம்மளோட எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள், உயர்கல்வி அப்படின்றது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த எக்ஸாம். இதை தவிர பிஹெச்டி உயர்கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதை மாதிரி எழுதக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தே பார்க்கறதுனால உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானை பார்க்கறதுனாலையும் ராகு பகவானை பார்க்கறதுனாலையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அத்தனையிலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய மாத பலன்கள் சொல்லும்பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். அப்படியேற்பட்ட சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தாலேயானால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே செவ்வாய். இவ்வளவு நாளாக எப்படி இருந்ததுன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் இருந்து அதில் நீச்சம் பட்டு போனதுனால எல்லா விதமான தொழிலினால் வரக்கூடிய பணம், அதனுடைய லாபங்கள் எல்லாமே அதீதமான செலவுகளாக குடும்பத்திற்கு போய் கொண்டிருந்தது. தேவையான அதாவது குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கனாலும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்துக்குன்னு அதிகமாக செலவு இருந்தது. இப்போ 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அது அவருடைய நட்பு வீடு கூட. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக வேலை இல்லாமல் இருந்தவர்கள், வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், 6ஆம் அதிபதி அது 6க்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் வேலை நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதன் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதாவது 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் சூரியனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 5-12 அதிபதி
ஒரு 15 நாளைக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் என்ன அப்படின்னா செலவுகள் அற்ற காலங்களாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவரே வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுப்பெறுறது. அதாவது 5ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், அதை தவிர வந்து சுக்கிரனும் பார்க்குறார். குருன்றவர் வந்து புத்திர காரகன், சுக்கிரன் வந்து புத்திரஸ்தான அதிபதி, அவரும் பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி, அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு, திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக 100லிருந்து 120% குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வருவார். 29/6/2025 சுக்கிரன் 12ஆம் இடத்துல வரார். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும், அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். இருந்தாலும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த சில நாட்கள் என்னென்ன நாட்கள், அது தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது குடும்பத்துக்கு போகிறார். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். இருந்தாலும் சில சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து இந்த மாதம் 2 தடவை வருது. மாதம் ஸ்டார்டிங்லேயும் வருது, கடைசியாகவும் வருது. அப்போ இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும். இது எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை தான் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அப்போ சரியான முடிவு எடுக்காததுனால அதனால் வந்து அந்த முடிவுகளை நீங்கள் செய்தீங்கன்னா பின் விளைவுகள் வரும். அதனால் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் 2 காரணத்துக்கு தான். ஒன்று வந்து பிரயாணத்துக்கு, ஒன்று புதிய முயற்சிகள். இந்த 2ஐயும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 காரணத்துக்கு மாத்திரம் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போ இது எந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குற போது 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, 16/6/2025 திங்கட்கிழமை பகல் 12:02 வரைக்கும் இருக்கிறது. அது போக 11/7/2025 வெள்ளிக்கிழமை, 16/6/2025 சனிக்கிழமை, 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5 நாட்களும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களை இந்த 2 காரியத்திற்கும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள் இப்போவே நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த நாட்களில் இதுகளையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதனால் பின்னாடி தொல்லைகள் வரும். அந்த தொல்லைகள் வராமல் இப்போவே நம்ம தவிர்க்கிறது நல்லது. வருமுன் காப்பது நல்லது அப்படிங்கிற போல். இது இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் வந்து கோச்சார ரீதிக்கு தான் சொல்லிகிட்ருக்குறோம். அவங்கவுங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்க பிறந்த தேதி டயத்துக்குன்னு கணிச்சு வச்சுருப்பாங்க ஜாதகம். அது பிரகாரம் பார்க்குற போது தான் உங்களுக்கு கரெக்டான வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள், அதை கேட்டு தெரிஞ்சிக்கின்னு அதுபடி பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லணும். அதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. மேலும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ இருக்கிறது வந்து 11ல் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு 12ஆம் இடம். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கே வரப்போகிறாரு. அதனால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள்லாம் விலகி
நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்தீங்களேயானால் குடும்பத்திற்கு அதீதமாக செலவு இருந்தது. இப்பொழுது செலவுகள் கம்மியாகி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, புதிய வேலை அமையும். வேலையில் புதிய ஏற்றங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய வேலைகளில் புதிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, அதை தவிர சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அதை தவிர பார்த்தீங்களேனால் ஆர்ட் டைரக்டர்ஸு, சினிமாவில் ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல், கிட்டார், வயலின், இந்த மாதிரியான மியூசிக் வாசிக்கிறவங்க, இது இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்கள், வரையாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், அதை தவிர இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடும். ராசியில் குருவும் சூரியனும், முயற்சிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையும். புதிய தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும், இதை தவிர புதிய உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மொத்த மாதம், அதாவது ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் 5 தினங்கள் சந்திராஷ்டமம் வருது. அதாவது 15/6, 16/6 இந்த 2 தினங்களும், 11/7 13/7 வரணும் உண்டான காலகட்டமான இந்த 5 நாட்கள் சந்திராஷ்டமம் வருது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றியும் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமையப்போகுதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.